கற்றுக்கொள்ளும் ஆர்வமுடைய உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு நேரடியாக வரவேற்கிறேன். இன்னைக்கு உலக அரசியல்ல நாம அன்றாடம் பார்க்கிற ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை பத்தி தான் பேசப் போறோம். நிச்சயமா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஆனா நிறைய பேர் கவனிக்க தவறிய ஒரு விஷயம் சொல்லலாம். ஆமா, அதாவது ஒரு நாட்டிடம் கச்சா எண்ணெய் இருந்தால் வல்லரசு நாடான அமெரிக்கா அந்த நாட்டை எப்படி நடத்துகிறது அப்படிங்கறதான் அது. நீங்க ஈராக், லிபியா, வெனிசுலா மாதிரி நாடுகளை எடுத்துக்கோங்க. இந்த நாடுகள் கிட்ட அபரிமிதமான கச்சா எண்ணெய் இருந்துச்சு. ஆனா இதோட விளைவா அந்த நாடுகளின் பொருளாதாரம் அமெரிக்காவால முற்றிலுமா அழிக்கப்பட்டதோ அல்லது பல தசாப்தங்களுக்கு மீள முடியாத அளவு கடுமையான பொருளாதார தடைகளுக்கு ஆளானது. உண்மைதான். இந்த முரண்பாட்டோட இன்னொரு பக்கத்தையும் நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். ஒரு நாடு உலக அமைதிக்கு அச்சுறுத்தலா மாறுனா அமெரிக்கா என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு ரஷ்யா ஒரு சிறந்த உதாரணம். ஓ, அந்த உக்ரைன் போர் சமயத்துல நடந்ததே அது சொல்றீங்களா? கரெக்ட். ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுத்த அடுத்த சில நாட்கள்லயே ரஷ்யாவோட $300 பில்லியன் சொத்துக்களை அமெரிக்கா உடனடியா முடக்கியது. அது மட்டும் இல்லாம உலகளாவிய ஸ்விஃப்ட் கட்டமைப்பு முறையிலிருந்தே ரஷ்யா வங்கிகளை ஈவிரக்கமின்றி நீக்கியது. வாவ்! அதாவது ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் போரை தொடங்கினால் உங்க நாட்டை பொருளாதார ரீதியா சின்னாபின்னமாக்கிடுவோம் அப்படிங்கிற செய்தி அமெரிக்கா உலகுக்கு உரக்கச் சொன்னது. மாமா, அதான் நிதர்சனம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. இதே அளவுகோல், இதே மனித உரிமை பேச்சுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாலைவன நாட்டுக்கு மட்டும் ஏன் பொருந்துவதில்லை? அது உலகையே வியப்பில் ஆழ்த்தும் ஒரு ரகசியம்னே சொல்லலாம். நீங்க சவுதி அரேபியாவை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான். செப்டம்பர் 11 இரட்டை கோபுர தாக்குதல்ல ஈடுபட்ட 19 பேர்ல 15 பேர் சவுதி அரேபிய குடிமக்கள் அப்படிங்கிறது அமெரிக்க உளவுத்துறைக்கே நல்லா தெரியும். ஆமா. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுச்சு? அன்ன தாக்குதலுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் மீதும் ஈராக் மீதும் தான் பல தசாப்தகால போரை தொடுத்ததே தவிர சவுதி அரேபியா மேல ஒரு சின்ன தடை கூட விதிக்கல. அது மட்டுமல்ல, அண்டை நாடான யெமன் மீது சவுதி அரேபியா மிக கடுமையான ராணுவ தாக்குதலை நடத்துச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குண்டடிப்பட்டும் பட்டினியாலும் சுமார் 3,77,000 மக்கள் இறந்தாங்க. அட பாவமே, அவ்ளோ பெரிய இழப்பா? ஆமா. ஐக்கிய நாடுகள் சபை இத உலகின் மிக மோசமான மனிதாபிமான நெருக்கடி அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சாங்க. இத்தனைக்கும் பிறகும் அமெரிக்கா சவுதிய கண்டிக்கவே இல்ல. கண்டிக்கல அப்படிங்கறத விட அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க. நிச்சயமா. துல்லியமாக தாக்கக்கூடிய அதிநவீன குண்டுகளை சவுதிக்கு விற்றதே அமெரிக்கா தான். சவுதி போர் விமானங்கள் தொடர்ந்து குண்டுகளை வீசுறதுக்காக நடுக்கடல்லேயே அந்த விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் வசதிகளையும் அமெரிக்க ராணுவமே தன் சொந்த செலவுல செஞ்சு கொடுத்தது. இத கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரஷ்யா, சீனா மாதிரியான அசுர பலம் கொண்ட வல்லரசுகளை விட ராணுவ பலமோ பிரம்மாண்டமான தொழில்துறை பலமோ ஏன் மக்களுக்கு போதுமான குடிநீரோ கூட இல்லாத ஒரு பாலைவன நாடான சவுதி அரேபியாவை பாதுகாப்பதில் அமெரிக்கா ஏன் இவ்ளோ உறுதியா இருக்கு? அதான் இந்த உலக அரசியலோட மிகப்பெரிய புதிர். மற்ற எண்ணெய் வள நாடுகளை அழித்த அமெரிக்கா சவுதியை மட்டும் தன் சொந்த ராணுவத்தை கொண்டு பாதுகாப்பதன் பின்னணி என்ன? இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக அந்த ஆச்சரியமான வரலாற்றையும் பல தசாப்தங்களா உலக பொருளாதாரத்தை இயக்கும் அந்த ரகசியத்தையும் பிரித்து மேய்வதுதான் இந்த அலசலின் நோக்கம். சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. சவுதிக்கு அமெரிக்கா கொடுக்கிற இந்த விஐபி சலுகைக்கு பின்னால் இருக்கும் பூகோள அரசியலை புரிஞ்சுக்கணும்னா நாம நிகழ்காலத்திலிருந்து கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்கணும். எந்த வருஷத்துக்கு போகணும்? சரியா, 1971ஆம் ஆண்டுக்கு போகணும். அது அமெரிக்கா கிட்டத்தட்ட திவாலாகும் விளிம்பில் நின்று கொண்டிருந்த ஒரு இருண்ட காலகட்டம். ஒரு நிமிஷம், திவாலாகும் விளிம்பிலா? இன்னைக்கு உலக பொருளாதாரத்தையே தன் ஒற்றை விரல்ல ஆட்டிப்படைக்கிற அமெரிக்கா ஒரு காலத்துல திவாலாகும் நிலையில இருந்துச்சா? இத நம்புவதற்கே கொஞ்சம் கடினமா இருக்கே. எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய உலக பொருளாதார கட்டமைப்பை நம்ம உற்று நோக்கினா இது தெளிவா புரியும். 1944ல போரினால் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே உருகுலைந்து போயிருந்துச்சு. ஆனா உலகத்தோட 70% தங்கம் பாதுகாப்பா அமெரிக்கா கிட்ட மொட்டமே இருந்துச்சு. அந்த சமயத்துல அமெரிக்கா உலக நாடுகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதியை கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதி? சர்வதேச வர்த்தகத்திற்கு நீங்கள் அமெரிக்க டாலரை பயன்படுத்துங்கள். உங்க நாட்டு நாணயத்தின் மதிப்பை டாலரோடு இணைச்சுக்கோங்க. எந்த நேரத்திலையும் $35 கொடுத்தால் நாங்க 1 அவுன்ஸ் தங்கத்தை உங்களுக்கு தரோம் அப்படின்னு அமெரிக்கா உத்தரவாதம் கொடுத்தது. ஓஹோ, இதுதான் அந்த பிரெட்டன் வுட்ஸ் ஒப்பந்தமா? சரியா சொன்னீங்க. இதுதான் பிரெட்டன் வுட்ஸ் ஒப்பந்தம். ஆக
டாலர் அப்படிங்கிறது வெறும் காகிதம் கிடையாது, அது தங்கத்திற்கு சமமாக பார்க்கப்பட்டது. அந்த பாதுகாப்பான நம்பிக்கையில தான் உலக நாடுகள் எல்லாமே தங்கள் வர்த்தகத்திற்கு டாலரை பயன்படுத்த தொடங்குனாங்க. ஆமா. ஆனா அந்த நம்பிக்கை அடுத்த 25 வருஷங்கள்ல சுக்குநூறா உடைஞ்சது. 1960கள்ல அமெரிக்கா வியட்நாம் போர்ல பெருமளவு பணத்தை வாரி இறைச்சாங்க. உள்நாட்டிலயும் நிறைய செலவு பண்ணாங்க இல்லையா? கண்டிப்பா. உள்நாட்டிலையும் பல நலத்திட்டங்களுக்காக பல்லியன் கணக்குல செலவு பண்ணாங்க. ஆனா அதற்கான தங்கம் அவங்க கிட்ட இருப்புல இல்ல. அதனால அமெரிக்க அரசாங்கம் கையில தங்கம் இல்லாமலேயே அளவுக்கு அதிகமா பணத்தை அச்சடிக்க தொடங்குனாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பேங்க்ல 100 ரூபாய் மட்டுமே பேலன்ஸ் வச்சுக்கிட்டு வாடிக்கையாளர்களுக்கு 1000 ரூபாய்க்கான செக்குகளை எழுதி கொடுக்கற மாதிரி இருக்கு. நாளைக்கு எல்லாரும் ஒரே நேரத்துல பணத்தை கேட்டா என்ன ஆவது? அதுதான் எக்ஸாக்ட்டா நடந்துச்சு. 1970கள்ல உலக நாடுகளின் மத்திய வங்கிகளிடம் சுமார் 40 முதல் 50 பில்லியன் டாலர்கள் வரை புழக்கத்தில் இருந்துச்சு. சரி. ஆனா அமெரிக்காவோட கருவூலத்திலோ வெறும் 10 பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம் மட்டுமே இருந்துச்சு. இது ஒரு சர்வதேச அளவிலான பான்சி ஸ்கீம் அப்படிங்கறத பிரான்ஸ் அதிபர் சார்லஸ் டிகோல் முதல்ல உணர்ந்தாரு. உஷாராயிட்டாரு. ஆமா. அவர் உடனே தன்னிடமுள்ள டாலர்களை எல்லாம் கப்பல் அனுப்பி அமெரிக்கா கிட்ட இருந்து தங்கத்தை வாங்க தொடங்கினாரு. அவரை தொடர்ந்து சுவிட்சர்லாண்டும் அதே வழியை பின்பற்றினாங்க. அமெரிக்காவுக்கு பெரிய நெருக்கடி வந்திருக்கும். நிச்சயமா. ஆனா ஆகஸ்ட் 1971ல ஒரு மிகப்பெரிய இடி விழுந்துச்சு. பிரிட்டன் நேராக அமெரிக்க கருவூலத்தை தொடர்பு கொண்டு 3 பில்லியன் டாலர் பணத்தை கொடுத்து விட்டு எங்களுக்கு உடனடியாக தங்கம் வேண்டும் அப்படின்னு கேட்டுச்சு. அவ்வளவுதான், அமெரிக்கா மாட்டிக்கிச்சு. 3 நாடுகள் கேட்ட தங்கத்தை கொடுக்கவே அவங்க கிட்ட இருப்பு இருந்திருக்காது. அப்போதைய அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சனுக்கு வேற வழியே தெரியல. ஆகஸ்ட் 15, 1971 அன்னைக்கு சாயங்காலம் அவர் அமெரிக்க தொலைக்காட்சிகள்ல நேரடியில தோன்றி உலகையே உலுக்கி அந்த அறிவிப்பை வெளியிட்டார். என்ன சொன்னாரு? டாலரை தங்கமாக மாற்றும் முறையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஆனா அது தற்காலிகம் அல்ல, நிரந்தரம். அதுவரைக்கும் தங்கத்திற்கு நிகராக மதிக்கப்பட்ட அமெரிக்க டாலர் ஒரே இரவுல அரசாங்கத்தின் உத்தரவாதத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய வெறும் காகிதமா, அதாவது ஃபியட் கரன்சியா மாறிடுச்சு. அட, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இப்போ எனக்கு ஒரு நியாயமான கேள்வி வருது. உங்கள போலவே இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே இந்த கேள்வி தோன்றும். என்ன கேள்வி? திடீரென்று டாலர் வெறும் காகிதம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் உலக நாடுகள் அந்த டாலரை தூக்கி எறிஞ்சிட்டு தங்கள் சொந்த கரன்சியை பயன்படுத்தல? ஜப்பானோ, பிரிட்டனோ, பிரான்ஸோ தங்க கிட்ட இருந்த பல பில்லியன் டாலர்களை அமெரிக்காவிடமே திருப்பி வீசியிருந்தா அமெரிக்க பொருளாதாரம் சுக்குநூறாக உடைஞ்சிருக்குமே. ஏன் அப்படி நடக்கல? இங்க ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, மனித குலத்தின் அடிப்படை தேவையே மாறியிருந்ததுதான். வாஷிங்டன்ல இருந்த தலைசிறந்த பொருளாதார நிபுணர்கள் ஒரு விஷயத்த மிக தெளிவா உணர்ந்திருந்தாங்க. என்ன அது? நவீன தொழில்மயமான உலகத்துல ஒரு நாடு தங்கம் இல்லாம கூட பல வருஷங்கள் இயங்க முடியும். ஆனா கச்சா எண்ணெய் இல்லாம எந்த ஒரு நாடும் ஓரிரு வாரங்கள் கூட இயங்க முடியாது. வாவ், பாயிண்ட். தங்கம் இல்லாவிட்டால் பொருளாதார மதிப்பு தான் குறையும். ஆனா கச்சா எண்ணெய் இல்லாவிட்டால் ஜெர்மனியோட தொழிற்சாலைகள் இயங்காது, ஜப்பானின் சரக்கு கப்பல்கள் நகர முடியாது, குளிர்காலத்துல ஐரோப்பிய வீடுகளை சூடாக்க முடியாது. அட, தங்கத்தை விட அத்தியாவசியமான மதிப்புமிக்க ஒன்னா கச்சா எண்ணெய் மாறிடுச்சு. உலகப் பொருளாதாரத்தோட புதிய ரத்தமா அது உருவெடுத்துச்சு. அப்படியானால் உலகிலேயே மிக அதிகமான கச்சா எண்ணெய் இருப்பு யாரிடம் இருக்கு அப்படிங்கிற தேடல் அமெரிக்காவுக்கு வந்திருக்கும். ஆமா, உலகின் மொத்த எண்ணெய் இருப்புல 25% சவுதி அரேபியா அப்படிங்கிற அந்த சிறிய பாலைவன நாட்டிடம்தான் இருந்துச்சு. உடனே அமெரிக்கா தன் காய்களை நகர்த்த தொடங்குச்சு. 1974ல அமெரிக்காவின் கருவூலச் செயலாளர் வில்லியம் சைமன் சவுதியோட ஜெட்டா நகருக்கு ஒரு ரகசிய பயணத்தை மேற்கொண்டார். அந்த ரகசிய பயணத்துல என்ன நடந்துச்சு? அங்கே உலக வரலாற்றையே மாற்றப்போகும் நூற்றாண்டின் மாபெரும் ஒப்பந்தம் ஒன்று பேசப்பட்டுச்சு. சவுதி அரச குடும்பத்திற்கு அமெரிக்கா ஒரு நம்ப முடியாத சலுகையை வழங்கினாங்க. உங்களுக்கு நிபந்தனையற்ற இராணுவ பாதுகாப்பை நாங்க வழங்குறோம். இஸ்ரேல் உட்பட பிராந்திய எதிரிகளிடமிருந்து உங்களை காக்க உலகிலேயே அதிநவீனமான ஆயுதங்களை உங்களுக்கு தரோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிச்சு. ஒரு நிமிஷம். ஒரு வல்லரசு நாடு தன்னுடைய சொந்த ராணுவத்தை ஒரு பாலைவன பகுதிக்கு அனுப்பி பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குமே. சும்மா செய்ய மாட்டாங்களே. கரெக்ட். அந்த பாதுகாப்பிற்கு பதிலா அமெரிக்கா 2 நிபந்தனைகளை தான் விதிச்சாங்க. அந்த 2 நிபந்தனைகள் அடுத்த 50 வருஷங்களுக்கு உலக பொருளாதாரத்தை அமெரிக்காவின் காலடியில கொண்டு வந்து வச்சுது. முதல் நிபந்தனை என்ன? முதல் நிபந்தனை, சவுதி அரேபியா தனது ஒவ்வொரு சொட்டு எண்ணெயையும் அமெரிக்க டாலர்கள்ல மட்டுமே விற்க வேண்டும். வேறு எந்த நாட்டு நாணயத்தையும் ஏத்துக்க கூடாது. எனக்கு இங்கே ஒரு சின்ன சந்தேகம் வருது.
சவுதி டாலர்ல தான் எண்ணெயை விற்கணும்னு அமெரிக்கா கட்டாயப்படுத்தினா அந்த வியாபாரத்தோட லாபம் முழுவதும் சவுதிக்கு தானே போகும். இதுல அமெரிக்காவுக்கு என்ன நேரடி லாபம் கிடைச்சிட போகுது? இங்கதான் அமெரிக்காவோட இரண்டாவது மாஸ்டர் ஸ்ட்ரோக் வருது. அந்த ஒப்பந்தத்தோட இரண்டாவது நிபந்தனை என்ன தெரியுமா? சவுதி அரேபியா டாலர்ல எண்ணெய் விட்டு சம்பாதிக்கிற அந்த பில்லியன் கணக்கான லாபத்தை அப்படியே சும்மா பேங்க்ல வச்சிருக்க கூடாது. அதை மீண்டும் அமெரிக்க அரசாங்கத்தோட கடன் பத்திரங்கள்ல, அதாவது ட்ரெஷரி பாண்டுகள்ல முதலீடு செய்யணும். ட்ரெஷரி பாண்டுகள், இத பொருளாதார பின்னணி இல்லாத ஒரு சாமானியர் எப்படி புரிஞ்சுக்கிறது? இத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? ஒரு எளிய உதாரணமா சொல்றேன். நீங்க பல பில்லியன் டாலர்களை லாபமா சம்பாதிக்கிறீங்க. ஆனா அந்த பணத்தை உங்க நாட்டுல வச்சிருக்காம அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட கடனா கொடுக்கறீங்க. அதுக்காக அமெரிக்கா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டியை தரும். இதுதான் ட்ரெஷரி பாண்ட். ஓஹோ, இதனால அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? அமெரிக்க அரசாங்கம் தன்னிடம் பணமே இல்லாவிட்டாலும் சவுதியோட பணத்தை வச்சுக்கிட்டு தாராளமா செலவு செய்யலாம். தங்கள் நாட்டு மக்களோட வரிகளை குறைச்சிக்கலாம். குறைந்த வட்டியில அமெரிக்கர்களுக்கு வீட்டு கடன் தரலாம். மொத்தத்துல சவுதியோட எண்ணெய் லாபத்தை வச்சு அமெரிக்கா தனது சொந்த பொருளாதார கட்டமைப்பை வளப்படுத்திக்கிட்டாங்க. இதத்தான் பொருளாதார மொழியில பெட்ரோ டாலர் மறுசுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. வாவ்! எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஒரு மிகப்பெரிய உலகத்துக்கே தேவையான சந்தை இருக்கு. அங்க உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பொருள், அதாவது கச்சா எண்ணெய் கிடைக்குது. ஆமா. ஆனா அந்த சந்தைக்குள் நுழைந்து அந்த பொருளை வாங்கணும்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட வங்கியோட டோக்கனை கொடுத்து தான் வாங்க முடியும் அப்படின்னு கட்டாயப்படுத்துற மாதிரி இது இருக்கு. ஜப்பானுக்கோ அல்லது ஜெர்மனிக்கோ கச்சா எண்ணெய் தேவைப்பட்டா அவங்க சவுதி கிட்ட போய் தங்கள் சொந்த கரன்சியான மார்க்கையோ எண்ணெயோ கொடுக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. அவங்க எப்படியாவது அமெரிக்க டாலரை தேடி புடிச்சுதான் ஆகணும். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இது ஏன் முக்கியம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை ஏறுவதற்கும் பணவீக்கம் உச்சத்தை தொடுவதற்கும் அமெரிக்க டாலரோட மதிப்பு ஒரு முக்கிய காரணம். ஒட்டுமொத்த உலகமோ டாலரை தேடி ஓட வேண்டிய கட்டாயத்தை இந்த பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் தான் உருவாக்குச்சு. இத நாம இன்னும் ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த ஒப்பந்தம் சவுதியோட மட்டும் நிக்கல அப்படிங்கறத புரியும். சவுதி அரேபியா ஒபெக் அமைப்போட மூத்த தலைமையாக இருந்துச்சு. சவுதி இந்த முடிவை எடுத்தவுடன் குவைட், ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற பிற எண்ணெய் வள நாடுகளும் வேற வழியின்றி இதே முறையை பின்பற்ற தொடங்கினாங்க. அப்போ டாலரோட மதிப்பு எங்கேயோ போயிருக்கும். ஆமா, தங்கத்தோட பிடியிலிருந்து தப்பிய அமெரிக்க டாலர் இப்போ உலக நாடுகளில் அத்தியாவசிய தேவையான கச்சா எண்ணெயின் மீது ஏறி உட்கார்ந்துக்குச்சு. உலகின் மாற்று நாணயமாக டாலர் அசைக்க முடியாத சிம்மாசனத்துல அமர சவுதி அரேபியா தான் மிகப்பெரிய துருப்புச்சீட்டாக மாறிடுச்சு. இதுல எனக்கு தோணுற ஒரு முக்கியமான கேள்வி, அமெரிக்கர்களை நம்பி சவுதி இவ்ளோ பெரிய ஒப்பந்தத்தை செஞ்சிட்டாங்க. ஆனா உலக அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்ல. அமெரிக்கா தங்களுக்கு தேவையான டாலர் ஆதிக்கத்தை அடைஞ்ச பிறகு சவுதியை கழட்டி விட வாய்ப்பு இருக்கு. நல்ல கேள்வி. அல்லது தங்களுக்கு சொந்தமான எண்ணெயை அமெரிக்க நிறுவனங்கள் வெட்டி எடுப்பதை தடுத்து முழு கட்டுப்பாட்டையும் சவுதி தன் கையில எடுக்க நினைச்சிருந்தா அமெரிக்கா சவுதிய அழிச்சிருக்குமே. அதிலிருந்து சவுதி எப்படி தப்பிச்சுது? அது ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. மற்ற நாடுகள் செய்த முட்டாள்தனமான தவறிலிருந்து சவுதி ஒரு மிகச்சிறந்த பாடத்தை கத்துக்கிட்டாங்க. லிபியாவோட மோமர் கடாஃபியும் வெனிசுலாவோட ஷாவேஸும் என்ன பண்ணாங்க? தங்கள் நாட்டில இருந்த அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களை தங்கள் நாட்டு ராணுவத்தை கொண்டு ஒரே இரவுல வலுக்கட்டாயமா வெளியேற்றுனாங்க. எண்ணெய் எங்களுடையது, உங்களை வச்சுக்கிட்டு நாங்க ஏன் லாபத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சவால் விட்டாங்க. அவங்க தங்களை ஒரு ராபின்ஹுட் போல காட்டிக்கொள்ள ஆசைப்பட்டாங்க. ஆனா அதோட விளைவு மிக கொடூரமா இருந்துச்சு. பல பில்லியன் டாலர் முதலீடுகளை இழந்த அமெரிக்க அரசாங்கம் கோபமடைந்து அந்த நாடுகளின் பொருளாதாரத்தையே அழிச்சிட்டாங்க. கடாஃபியின் முதிவும் வெனிசுலாவோட இன்றைய பஞ்சமும் அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. கரெக்ட். ஆனா சவுதி அரேபியா தங்களுக்கு சொந்தமான எண்ணெய அமெரிக்கர்களிடமிருந்து திரும்ப பெற ராணுவத்தை அனுப்புற, மாறாக சில கணக்காளர்களை அனுப்புனாங்க. ஓ, அக்கவுண்டன்ஸா? ஆமா, அவங்க அமெரிக்கர்களை வீழ்த்தப்பட வேண்டிய எதிரிகளா பார்க்காம வணிக கூட்டாளிகளா பார்த்தாங்க. இது ஒரு அற்புதமான மனநல விளையாட்டு. சவுதி அரசாங்கம் ஆராம்கோ நிறுவனத்தோட பங்குகளை ஒரே இரவுல அபகரிக்கல. முதல்ல ஒரு 25% பங்கை மட்டும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கினாங்க. ஸ்லோவா ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, அமெரிக்கர்கள் பரவாயில்லையே, சவுதி நியாயமாக தான் நடக்குது அப்படின்னு நம்பினாங்க. அடுத்த சில வருஷங்கள்ல அந்த பங்கை மெதுவா 60% உயர்த்தினாங்க. இறுதியா 1980ல மீதமிருந்த பங்குகளையும் சுமார் 1.5 முதல் 2 பில்லியன் டாலர்கள் ரொக்கம் கொடுத்து 100% உரிமையையும் தன் வசமாக்கிக்கிட்டாங்க.
எந்த இரத்த களரியும் இல்ல, அமெரிக்க தரப்புலயும் எந்த கோவமும் இல்ல. வாவ். ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. சவுதி முழு நிறுவனத்தையும் வாங்கிய பிறகும் அமெரிக்கர்களை ஏன் நாட்டை விட்டு வெளியேற்றல? ஆமா, எனக்கும் அதே சந்தேகம்தான். இப்போ ஒரு வீட்டை நான் முழுமையா விலைக்கு வாங்கிய பிறகு பழைய உரிமையாளரையே அந்த வீட்ல குடியிருக்க சொல்லி நான் ஏன் அவருக்கு பணம் தரணும்? இது தர்க்கரீதியா சரியில்லையே. ஏன்னா அந்த எண்ணெய பூமியிலிருந்து தூண்டி எடுக்கும் அதிநவீன தொழில்நுட்பமும் திறமையும் அமெரிக்க நிறுவனங்கள்கிட்ட தான் இருந்துச்சு. அதனால சவுதி மன்னர் அமெரிக்க நிறுவனங்களிடம் ஒரு அற்புதமான ஒப்பந்தம் போட்டார். நீங்க நாட்டை விட்டு போக வேண்டாம், இந்த தொழிற்சாலைகளை நீங்களே தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பீப்பாய் எண்ணெய்க்கும் பில்லியன் கணக்கான டாலர்களை சேவை கட்டணமா அமெரிக்க நிறுவனங்களுக்கு வழங்கினார். அடடே, இது ஒரு மாபெரும் பவர் லூப். இத கொஞ்சம் கவனிங்க. அமெரிக்க நிறுவனங்களுக்கும் முதல்ல பல பில்லியன் டாலர் ரொக்கம் கிடைச்சிடுச்சு. அடுத்து எந்த ஆபத்தும் இல்லாம முதலீடே செய்யாம சேவை கட்டணம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆமா, இந்த லாப பணத்தை கொண்டு அந்த அமெரிக்க நிறுவனங்கள் வாஷிங்டன்ல உள்ள அரசியல்வாதிகளின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பெரும் நிதி அளிக்கிறாங்க. அந்த நிதியை பெற்று வெற்றி பெறும் அமெரிக்க அரசியல்வாதிகள் சவுதியை பாதுகாப்பதற்காக அமெரிக்க ராணுவத்தை அங்க அனுப்புறாங்க. எக்ஸாக்ட்லி. ஒருவேளை ஏதாவது ஒரு அமெரிக்க அதிபரோ அல்லது செனட்டரோ சவுதியை கைவிட நினைத்தால் அமெரிக்காவோட மிகப்பெரிய கார்ப்பரேட் லாபியிஸ்ட்கள் அந்த அரசியல்வாதியின் தேர்தல் நிதியை நிறுத்தி அவரது அரசியல் வாழ்க்கையே முடிச்சிடுவாங்க. இத போன்ற ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் உலக வரலாற்றிலேயே இல்ல. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு சவுதி அரேபியா அமெரிக்க பொருளாதாரத்தோட அஸ்திவாரத்திலேயே மிக ஆழமா ஊடுருவிடுச்சு. சவுதி அரேபியா இன்னைக்கு சுமார் 150 பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க கடனை தன் வசம் வச்சிருக்கு. வட அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை சவுதிக்கு தான் சொந்தம். அந்த அளவுக்கு முதலீடு பண்ணிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, உபேர், லூசிட், நிண்டெண்டோ போன்ற உலகின் முன்னணி நிறுவனங்கள்லயும் விளையாட்டுத் துறையிலையும் முதலீடு செய்துள்ள $1 டிரில்லியன் மதிப்புள்ள பொது முதலீட்டு நிதியத்தையும் சவுதி வச்சிருக்கு. 27 டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்களின் எண்ணெய் வளத்தை எந்த ஒரு போரும் இல்லாம உலகின் ஆகப்பெரிய வல்லரசு நாட்டை வெற்றே பாதுகாத்து அதே வல்லரசின் பொருளாதார தூண்டுகளையே கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு வாங்கியிருக்கு ஒரு பாலைவன நாடு. கேட்கவே சிலர்க்க வைக்குது. கண்டிப்பா இதிலிருந்து நீங்க கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்னு இருக்கு. மூர்க்கத்தனமும் கோபமும் எப்போதுமே மதிப்பை அழித்துவிடும். ஆனா உங்கள் வளர்ச்சியில உங்கள் கூட்டாளிக்கும் பெரும் லாபம் கிடைக்கும்படி ஒரு வின்-வின் ஒப்பந்தத்தை நீங்க சாதுரியமா உருவாக்கினா அந்த ஒப்பந்தம் எந்த ஒரு அதிநவீன ஆயுதத்தை விடவும் பல மடங்கு சக்தி வாய்ந்தது. உங்கள் எதிரியையே உங்கள் பாதுகாவலனா மாற்றும் வல்லமை அதுக்கு இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நாம இப்போ பேசின இந்த தகவல்கள் அனைத்தையும் வரலாற்று ஆவணங்கள், பொருளாதார அறிக்கைகள் போன்ற பல்வேறு நம்பகமான மூல ஆதாரங்கள்ல இருந்து ஆழமா அலசியிருக்கோம். இறுதியா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனை தூண்டலான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. உலகம் இப்போ மிக வேகமா மரபுசாரா எரிசக்திக்கும் மின்சார வாகனங்களுக்கும் மாறிக்கிட்டு வருது. நிலக்கரியைப் போல கச்சா எண்ணெயின் ஆதிக்கமும் முடிவுக்கு வரும் ஒரு காலம் வெகு தொலைவில் இல்ல. அப்படி ஒரு நிலை வரும்போது கடந்த 50 வருஷங்களா சவுதியை பாதுகாத்து வரும் இந்த பெட்ரோ டாலர் கவசத்திற்கு என்ன நடக்கும்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. கச்சா எண்ணெயின் தேவை குறையும்போது உலக அரங்கில் அமெரிக்காவிற்கு சவுதியோட தேவை இல்லாம போகுமா? அப்படி நடந்தா சவுதி அரேபியா தான் புதிதாக முதலீடு செய்துள்ள $1 டிரில்லியன் தொழில்நுட்ப முதலீடுகள் மூலம் உலக பொருளாதாரத்துல தாக்குப்பிடிக்குமா? அல்லது இதுவரை பிரிக்க முடியாததாக இருந்த அமெரிக்க சவுதி உறவில் ஒரு மாபெரும் விரிசல் ஏற்பட்டு புதிய உலகப்போர் மூளுமா? காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். பெட்ரோ டாலர் சாம்ராஜ்யத்தின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சிந்தனையோடு மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து வினாக்களை எழுப்புங்கள். விடைபெறுகிறோம்.